மரியாதை ராமன் முட்டாள் திருடன். மரியாதை ராமன் ஒரு நாள் தன்னோட வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு இருந்தாரு. அப்ப பக்கத்து ஊர் சந்தையில வியாபாரம் பார்க்கிற வியாபாரிங்க அவரை பார்க்க வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்க பக்கத்து ஊருக்காரங்க. இவன் பேரு மணி, இவன் பேரு தங்கன். இவங்க 2 பேரும் எங்க ஊர் சந்தையில பக்கத்து பக்கத்து இடத்துல வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரோட வீடும் பக்கத்துல தான் இருக்கு. இவங்களுக்குள்ள எப்பவும் சண்டைதான். நேத்து சரியா இவனோட வீட்லயும் தங்கனோட கடையிலையும் திருட்டு நடந்து இருக்கு. ஊரு பெரியவான்களான நாங்க எவ்வளவு முயற்சி செஞ்சும் திருடன் யாரு, திருட்டு கொடுத்தவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. எங்க ஊர்ல எல்லாம் உங்களோட சமயோஜித புத்தி பத்தி சொல்லியிருக்கிறாங்க. உங்க அறிவை பயன்படுத்தி அதை நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க. உடனே மரியாதை ராமன், நீங்க உங்க வீட்ல போய் காத்திருங்க, நான் வந்து விசாரிக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அவங்க போனதுக்கு அப்புறமா பக்கத்து ஊருக்கு போன மரியாதை ராமன் நேரா மணியும் தங்கமும் வியாபாரம் செய்யற சந்தைக்கு போனாரு. அங்க அவங்க கடை இருக்கிற இடத்தையும் பக்கத்து கடைகளையும் நோட்டமிட்ட அவரு நேரா மணியோட வீட்டுக்கு போனாரு. அவரை மணி வரவேத்தான். அவன்கிட்ட, நீ என்ன தொழில் செய்யற, உன் வீட்ல நடந்த திருட்ட பத்தி சொல்லுன்னு சொன்னாரு. உடனே மணி சொன்னான், ஐயா, நான் பலகார கடை வச்சிருக்கேன். நான் நிறைய லட்டு செஞ்சு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் பக்கத்து கடை தங்கன் நடத்திக்கிட்டு வர்றான். அவனுக்கும் எனக்கும் எப்பவும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். அவன் என் வீட்டு பக்கத்துல தான் குடியிருக்கான். நேத்து ராத்திரி வியாபாரம் செஞ்சு எடுத்துட்டு வந்த 500 ரூபாய பெட்டியில வச்சுட்டு தூங்கிட்டேன். காலையில எழுந்திருச்சு பார்த்தா அதை காணல. பணம் பெட்டி வச்சிருந்த அறையோட கதவு துறக்கப்படவே இல்ல. பெட்டி மட்டும் நகர்ந்து இருந்துச்சு. ஜன்னல் திறந்து இருந்துச்சு. அது வழியாத்தான் தங்கன் வந்திருக்கணும். ஏன்னா ஜன்னலுக்கு நேரா அவன் வீடு தான் இருக்குன்னு சொன்னான். இத கேட்ட மரியாதை ராமன் அந்த அறைய நல்லா சோதிச்சு பார்த்தாரு. அங்க ஒரு துணி கிடந்துச்சு. அந்த துணியை எடுத்து பார்த்த மரியாதை ராமனுக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. அந்த துணியில தங்கனோட கடை பேரு இருந்துச்சு. இத பார்த்த மணி துள்ளி குதிச்சான். பாத்தீங்களா, நான் சொன்னது உண்மையா போச்சு. அந்த திருத்து பயலோட துணி இங்க கடைக்கு பாருன்னு சொன்னான். உடனே அவன் வீட்ல இருந்து வெளியே வந்த மரியாதை ராமன் அவனையும் கூப்பிட்டுக்கிட்டு தங்கனோட கடைக்கு போனாரு. அங்க போய் திருட்டு நடந்த இடத்த பார்த்தாரு. அங்கேயும் ஒரு பெட்டி திறந்து கிடந்துச்சு. அப்பத்தான் தங்கன் சொன்னான், இங்க பாருங்க, இந்த கல்லா பெட்டியில தான் நான் பணம் வச்சிருந்தேன்னு காட்டினான். அப்பத்தான், நீ பெட்டிய பூட்டனியான்னு கேட்டாரு. ஆமாம் ராமன் அவர்களே, இங்க பாருங்க, இந்த பேட்டியோட பூட்டு கீழே கிடக்குன்னு காமிச்சான். அதை எடுத்து பார்த்த ராமன் அந்த பெட்டியில பலகாரம் செய்ய பயன்படுத்துற எண்ணெய் ஒட்டி இருந்ததை பார்த்தாரு. இத பார்த்த தங்கன் சொன்னான், பாத்தீங்களா, நான் சொன்னது சரியா போச்சு. இந்த பலகாரம் செய்யற மணிதான் தன்னோட அழுக்கு எண்ணெய் கையோட இந்த பூட்டை உடைச்சிருக்கான். அதான் அவனோட கையில இருந்த எண்ணெய் பூட்டுல ஒட்டி இருக்குன்னு சொன்னான். அப்ப இந்த 2 பயலுங்களும் திருட்டு பயலுகதான்னு நாங்க நினைக்கிறோம்னு அந்த ஊர் பெரியவங்க சொன்னாங்க. ஆனா மரியாதை ராமன் யோசனையிலேயே இருந்தாரு. அவர் என்ன சொல்ல போறாருன்னு ஊரே ஆவலோட காத்துக்கிட்டு இருந்துச்சு. இத கேட்ட மரியாதை ராமன் சிரிச்சாரு. அப்ப நான் அவனுங்க 2 பேரையும் விசாரிக்கணும்னு சொன்னாரு. உடனே அவரை கூட்டிக்கிட்டு சந்தைக்கு போனாங்க ஊர் பெரியவங்க. நேரா துரட்டி செய்யறவங்க கிட்ட போன மரியாதை ராமன் கேட்டாரு, ஐயா, நேத்து மணி வீட்டுல நடந்த திருட்ட பத்தி தெரியுமான்னு கேட்டாரு. அதுக்கு அந்த வியாபாரி சொன்னார், கேள்விப்பட்டேன் ராமன் அவர்களே. ஆனா அவன் ஒரு முட்டாள். அவனோட வீட்டு ஜன்னலை பாத்தீங்களா, அது ரொம்ப சின்னது. அது வழியா ஒருத்தர் உள்ள வந்து திருட்டு நடத்தி இருக்க முடியாதுன்னு சொன்னாரு. இத கேட்ட மரியாதை ராமன் சொன்னாரு, அப்போ உங்கள மாதிரி துரட்டி செய்ய தெரிஞ்ச யாராவது துரட்டி செஞ்சு கொண்டு வந்து ஜன்னல் வழியா பெட்டிய ஜன்னல் பக்கமா இழுத்து திருடி இருப்பாங்களோன்னு கேட்டாரு. இத கேட்ட ஊர் பெரியவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, இவன் தான் அந்த திருட்டு பயனன்னு. ஆனா அந்த வியாபாரி, இருக்கலாம் ராமன் அவர்களேன்னு துளி கூட பயம் இல்லாம தைரியமா சொன்னாரு. உடனே அதே மாதிரி தங்கனோட கடையையும் திருட்டு நடந்திருக்கு. அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டாரு. அதுக்கு அந்த துரட்டி வியாபாரி சொன்னார், தெரியும் ராமன் அவர்களே, அந்த பூட்டுல எண்ணெய் ஒட்டி இருந்ததா கூட கேள்விப்பட்டேன்னு சொன்னாரு. அதுக்கு மரியாதை ராமன் சொன்னாரு, உங்க கடையிலையும் தானே எண்ணெய் இருக்கு, அதை வச்சு உங்களை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்களான்னு கேட்டாரு. அதுக்கு அந்த வியாபாரி சொன்னார், சந்தேகம்னு வந்துட்டா தீர விசாரிக்கணும் ராமன் அவர்களே, என்ன நீங்க எங்க கூப்பிட்டாலும் வர்றேன்னு சொன்னாரு. அப்பத்தான் அந்த ஊர் பெரியவங்க எல்லாம், திருட்டு பயலே, இன்னுமா உன்னை விசாரிக்க, நீதான் திருடன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும்னு சொன்னாங்க. அப்பத்தான் மரியாதை ராமன் சொன்னாரு, இல்ல, இவர் திருடனா இருக்க வாய்ப்பு இருக்கு, இருந்தாலும் உங்களுக்கு ஒருத்தனை தெரியுமான்னு கேட்டாரு. யார கேக்குறீங்கன்னு எல்லாரும் திரும்ப கேட்டாங்க. அதாங்க, இவங்க 2 பேர் கடைக்கு பக்கத்துல கடை வச்சிருக்கிறவரு, இவங்க 2 பேரு கூடயும் அடிக்கடி சண்டை போடுறவரு,
இவங்க 2 பேர் மேலயும் பொறாமப்படுறவரு, 2 பேரும் சண்டை போட்டா சந்தோஷப்படுறவரு. இத கேட்ட எல்லாருக்கும் தலை சுத்திடுச்சு. அதுதான், இவன் இந்த துரட்டி செய்யறவன் தான் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பொறுத்துறான்னு சொன்னாரு. ஆனா மரியாதைராமன் திரும்பவும் கேட்டாரு. இவர் இல்லங்க, தன்னோட கடையில ஜூஸ் போடுறதுக்கு பழம் பறிக்க பெரிய துரட்டி வச்சிருக்கிறவரு, சூப் போடுறதுக்கு எண்ணெய் பயன்படுத்தி கையெல்லாம் எண்ணெய் கரையோட இருப்பாரே, அவரை கேட்டேன்னு சொன்னாரு. இத கேட்ட அடுத்த நொடி பக்கத்துல எதுவுமே நடக்காத மாதிரி நின்னுகிட்டு இருந்த ஜூஸ் கடைக்காரரு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சாரு. அப்பத்தான் எல்லாருக்கும் புரிச்சது, துரட்டிய வச்சு திருட்டு நடக்கணும்னு. அதை செய்யறவன் தான் திருடன் இல்ல, துரட்டி வச்சிருக்கிற எல்லாரையும் நாம விசாரிக்கணுமா? அதை விட்டுட்டு இந்த துரட்டி வியாபாரிய சந்தேகப்பட்டுட்டமேன்னு நினைச்சாங்க. உடனே அந்த ஊர் இளைஞர்கள் எல்லாம் ஓடி போய் அந்த ஜூஸ் சூப்பு விற்கிறவரை பிடிச்சு இழுத்துக்கிட்டு வந்தாங்க. அவரை கட்டி வச்சு விசாரிச்சதுல அவர்தான் அந்த திருட்ட செஞ்சதா ஒத்துக்கிட்டாரு. அப்பத்தான் மரியாதைராமனோட அறிவும் பொறுமையும் புத்திசாலித்தனமும் எல்லாருக்கும் புரிஞ்சது. இது போல சூப்பரான கதைகள் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.